தோழர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் தோழர் விக்ரமபா கருணாரட்ன அவர்களுடைய 2வது நினைவு தினத்துக்காக அவரை நினைவஞ்சலி செய்வதற்காக கூடியிருக்கிறோம். இன்றைய காலகட்டம் ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 43 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட கரப்பு ஜூலை வன்செயலின் 43வது நினைவு கொண்டாடுவதில்லை, அதை நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த 43 வருடங்களுக்கு பின்னரும் கூட இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த 43 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற அந்த கொடூரம் இலங்கை சகல சமூகங்களுக்கும் ஒரு வெட்கக்கேடு என்றால் 43 வருடங்களுக்கு பின்னர் அதுக்கு இன்னும் தீர்வு காணாமல் இடையில் வந்த ஒரு மாகாண சபை தீர்வை கூட ஒழுங்காக நடைமுறைப்படுத்த முடியாமல் நாங்கள் இருப்பது, அதையும் அந்த கலவரத்தையும் அந்த இனவன்செயலையும் விட வெட்கக்கேடானது என்று நான் சொல்வேன். සංදිස්ථානයේ කියලා සඳහන් කරන්න ඕනේ. ඊට හේතුව දැන් කලුජුලිය මේ මාසේ තමයි අපි සමරණය සිටින්නේ. අවුරුදු 43කට පෙර දෙමළ ජනතාවට ඉරහිව රාජ්‍ය අනුග්‍රහය සහිතව තමයි මේ ප්‍රචණ්ඩකාරී කලාකාරත්වය සිද්ධ වුණේ. අවුරුදු 43 ගෙවී ගියා. තාම ඒ ජනතාවගේ ප්‍රශ්න වලට නිශ්චිත විසඳුමක් රාජ්‍යයන් විසින් මේ රජයේ සම්පූර්ණ ලබා අන්තර්ජාලීය වශයෙන් විසඳුමක් හැටියට පළාත් සභා යෝජනා ඉදිරිපත් කරලා පළාත් සභා අවුරුදු ගානක් ක්‍රියාත්මක වුණා. දැන් අවුරුදු 8කටත් වැඩි කාලයක් තිස්සේ පළාත් සභා ලංකාවේ ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. මේ කාරණාත් අපි සිහිපත් කරගනිමින් මේ சாகச்சாව தீர்வேஷ கலைஞர். என்னிடம் தோழர் ஜனகன் அவர்கள் கேட்டுக்கொண்டது என்னவென்றால், தோழர் ரணத் குமாரசிங்க அவர்கள் எழுதிய வட்டுக்கோட்டை தீர்மானத்தை பற்றி எழுதியிருக்கிற ஒரு கட்டுரையின் தமிழ் மொழிபெயர்ப்பை பற்றிய எனது கருத்துக்களை, இது ஒரு நூல் விமர்சனம் அல்ல, ஆனால் அதை முன்னிட்டு அவர் முன்வைத்திருக்கின்ற கருத்துக்களை முன்னிட்டு எனது கருத்துக்களை நான் சொல்லலாம் என்று இருக்கிறேன். இது ஒரு நூல் விமர்சனம் அல்ல. என்னவென்றால் ஒரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால், வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு அது 76ஆம் ஆண்டு மே 16ஆம் தேதி வட்டுக்கோட்டையில் நிறைவேற்றப்பட்டது. தனித்தமிழ்நாடு, தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தனித்தமிழ்நாடு காண்பதே என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணி அமிர்தலிங்கம் தலைமையிலே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியது. அந்த தீர்மானத்தை பற்றி தமிழிலே கூட யாழ்ப்பாணத்தில் எந்த ஒருவருமே ஒரு ஆய்வை செய்து ஒரு பிரசுரத்தை வெளியிடாது இருக்கும் பொழுது எங்களது தோழர் குமாரசிங்க அவர்கள் அதை ஆய்வு செய்து அதை ஒரு நூல் வடிவிலே கொண்டு வந்திருப்பது பெரிய வரவேற்கத்தக்கது. මගේ පෞද්ගලික විචාරශීලී අදහස් තමයි මේ අවස්ථාවේ ඉදිරිපත් කරන්නේ. එහෙම නැතුව මේ පුත පිළිබඳව විමර්ශනයක් කරන නෙමෙයි ඉදිරිපත් කරන්නේ. විශේෂයෙන්ම රාමසාවරට රුකල යුතු තිබෙනවා. වටුකෝටේ මේ ප්‍රකාශනයේ නිකුත් වෙලා නිබමන අවුරුදු ගණනාවක් ගියත් යාපනීවත් අවම මේ පිළිබඳව මුනදස් පුලත් කරලා විචාරශීලී පුතක් අවම පරයන්නේ මේ ගැන සඳහන් කරලා තියෙනවා. නමුත් ඒකේ තියෙන විචාරශීලී බව සඳහන් කරලා යාපනීවත් තාම එවැනි ප්‍රකාශනයක් නිකුත් කරලා නැහැ කියන කාරණය සඳහන් කරන්නේ. එවැනි පසුබිමක තමයි රාමත් සහෝදරට ගෞරවය ලැබෙන්නේ. මේ ගැන විචාරශීලී විදිහට උඩ පුත්‍රිච්ච සම්පාදනය පිළිබඳව
அவருடைய இந்த கட்டுரையினுடைய சாராம்சம் அவர் இதனூடாக அவர் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், வட்டுக்கோட்டை மாநாட்டு தீர்மானத்தை வைத்துக்கொண்டுதான் இனிமேல் தேசிய இன பிரச்சினை தொடர்பான தீர்வை நோக்கிய கலந்துரையாடல்களை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அதில் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அவருடைய கருத்தினுடைய அடிப்படை என்னவென்றால், விக்ரமபாபு கருணாரட்ன தலைமையிலான நவசம சமாஜ கட்சி ஆரம்பத்திலிருந்தே தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை பொறுத்தவரை உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்த ஒரு கட்சி. அந்த அடிப்படையில் தான் தமிழ் மக்கள் பிரிந்து போவதை கூட ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலைப்பாட்டை, நாட்டை பிரிந்து போவதை கூட ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்த, அதை ஆதரித்த ஒரு கட்சி என்ற வகையிலே அவர் இன்றும் அந்த சுயநிர்ணய உரிமை மீதான, தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை மீதான பற்றுறுதி காரணமாகவே வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் அவர் இறுக்கமாக நிற்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ස්වයං තීරණ අයිතිය කියන අයිතිය වෙනුවෙන් ඔහු අවසානයේ දක්වා ඉතාමත්ම දැඩිව පෙනී සිටින සහෝදරයෙක්. මේ ස්වයං තීරණ අයිතිය කියන සාකච්ඡා කිරීමේදී දෙමළ ජනතාවට වෙන වෙලා ජීවත් වීමට පවා ඒ අයිතිය තිබෙනවා කියන කාරණය පිළිගත් පක්ෂයක් තමයි සම්පූර්ණ පක්ෂය. ඒ අතින් බලනකොට ස්වයං තීරණ අයිතිය පිළිබඳව තියෙන සැබෑ විශ්වාසය පදනම් කරගෙන තමයි අද මේ වටපිටේ ප්‍රකාශනය පිළිබඳවම රණ සහෝදරයා අදහස් දීපත් කරනු ලබන්නේ. ඉතින් ඇත්තටම ඒදී බලාපොරොත්තු වෙන එක වැදගත්ම කාරණා සත්‍යම් දුවන්නේ ශ්‍රී ලංකාවේ ජනවාදී ප්‍රශ්න, ජාතික ප්‍රශ්නයට නිශ්චිත විසඳුමක් ලබා ගන්න පුළුවන් මේ ස්වයං තීරණ ක්‍රමයෙන් අරහා කියන මේ ස්ථාවරයෙන් තමයි මේ පොත සම්පාදනය කරමු ලැබුණා. என்னை பொறுத்தவரை இன்று போர் முடிவுக்கு வந்து 17 வருடங்களுக்கு பின்னர் தமிழ் அரசியல் சமுதாயத்தை பொறுத்தவரை, நான் தமிழ் அரசியல் சமுதாயம் என்று தமிழ் கட்சிகளைத்தான் சொல்கிறேன், அவர்கள் தமிழ் மக்களை இன்றைய சமகால சர்வதேச உள்நாட்டு நிலவரங்களுக்கு ஏற்ற முறையிலே அந்த மக்களை வழிநடத்த தெரியாதவர்களாக கடந்த கால போராட்டங்களுடைய நினைவுடன் அந்த மக்களை பிணைத்து கொண்டு ஒரு கற்பனாவாத, குறிப்பாக ஒரு அஞ்சலி செலுத்துகின்ற அரசியலையே வடக்கு கிழக்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உருப்படியாக அந்த மக்களை கடந்த கால போராட்டங்களிலிருந்து படிப்பினைகளை பெற்று அதன் மூலமாக இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற முறையிலே எவ்வாறு எங்களது பிரச்சனையை அணுகுவது, அதற்கான தீர்வு முயற்சிகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது பற்றி எந்த விதமான வழியும் தெரியாத ஒரு தமிழ் அரசியல் சமுதாயத்துடன் இருந்து கொண்டுதான் நாங்கள் ரணத்குமார் சிங்க தோழர் சொல்லுகின்ற இந்த கலந்துரையாடலை முன்னெடுக்க வேண்டி இருக்கிறது. அது எந்த அளவுக்கு சாத்தியமானதாகும் என்பதிலே எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் தென்னிலங்கையிலே வலுவான ஒரு தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை, குறைந்தபட்சம் அவர்களுடைய நியாயபூர்வமான அபிலாஷைகளை முழுமையாக அல்லது ஒரு முக்காவாசியனும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடதுசாரி இயக்கம், அது சிங்கள மக்கள் மத்தியிலே அந்த செய்தியை கொண்டு போகக்கூடிய ஒரு வலுவான இடதுசாரி இயக்கம் இல்லாத பட்சத்திலே இந்த கலந்துரையாடல் எவ்வாறு தோழர் குமாரசிங்க முன்னெடுக்கலாம் என்று கருதுகிறார் என்பது எனக்கு விளங்கவில்லை. යුද්ධය නිමා වෙලා දැනට අවුරුදු 10ක් වෙනවා. ඒත් ඉතාමත් කනගාටුදායක කාරණයක් තමයි ඒ දෙමළ ජනතාව නියෝජනය කරන දෙමළ පක්ෂ විසින් කියන වර්තමාන සමකාලීන තත්ත්වයන් විශේෂාකාරයෙන් අක්ෂේප ජාත්‍යන්තර තත්ත්වයන්, ජාතික තත්ත්වයන් සහ රටේ පවතින අභ්‍යන්තර තත්ත්වයන් පිළිබඳව සලකා බලලා දෙමළ ජනතාවට නිසි මඟපෙන්වීම තවම දෙමළ පක්ෂ විසින් කරලා නැහැ, කරන්න බැරි වෙලා තියෙනවා. එවැනි මඟපෙන්වීමක් කරන්න ඕනේ කියන දෙවි උමනාවක් තිබෙන බව කියන්නේ. නමුත් ඒ අය ඉතාමත්ම මනස්කල්පිත විදිහට යම් යම් කරුණු කාරණා ඉදිරිපත් කරනවා. කියන්නේ අතීතයේදී සිදු වෙච්ච සිදුවීම් ආදරම් කරගෙන යම් යම් කරුණු කාරණා ඉදිරිපත් කරනවා. දැන් අනිත් පැත්තෙන් අපිට තේරුම් ගන්න කාරණයක් තමයි
දෙමළ ජනතාවට සාධාරණත්වය සහ යුක්තිය ඉෂ්ට කරන යුතුයි කියන මේ ප්‍රධාන අරමුණ මුල් කරගෙන වාමාංශික ව්‍යාපාරයේ එක්තරා දුරක් යම් කටයුතු කරා. නමුත් අද තියෙන තත්ත්වය ඒ වාමාංශික ව්‍යාපාරයේ පවා ඉතාමත් දුර්වල තත්ත්වයක. මේ කාරණය සිංහල ජනතාවට ගෙනියන්න බැරි අසීරු තත්ත්වයකට මේගොල්ලෝ දීලා තියෙනවා. ඒ තත්ත්වයන් යටතේ තමයි අපේ රණත් සහෝදරය මේ ලිපිය සම්පාදනය කරලා තිබෙන්නේ කියන කාරණයට අපිට මුලින්ම තිබෙනවා. வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு பிறகு தமிழ் மிதவாத தலைவர்களுக்கு அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே தனிநாட்டை எவ்வாறு காண்பது என்று எந்த விதமான திட்டமும் இருக்கவில்லை. அவர்களிடம் ஒரு வழி வரப்படும், ஒரு ரோட்மேப் இருக்கவில்லை. அவர்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அடுத்த நாள் கூட அவர்களுக்கு அதை என்ன மாதிரி கொண்டு செல்வது, அதை எப்படி முன்னெடுப்பது என்பது தெரியவில்லை. ஆனால் பாராளுமன்றத்துக்கு அவர்கள் 77 ஜூலையில் நடைபெற்ற பொதுத் தேர்தலிலே 18 ஆசனங்களை பெற்று அமிர்தலிங்கம் அவர்கள் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். ஆனால் அந்த கணத்திலிருந்து ஜேஆர் ஜெயவர்தனா அந்த இலங்கை அரசியலை முழுமையாக இனவாத அடிப்படையிலேயே கொண்டு செல்வதன் மூலம் தான் நீண்ட காலத்துக்கு ஆட்சி செய்ய முடியும், தனது அரசாங்கத்தை இனவாத அடிப்படையிலே வலுப்படுத்த முடியும் என்ற ஒரு வியூகத்தை எடுத்த காரணத்தினால்தான் அதற்கு பின்னரான யுத்தம் சரி இனக்கலவரங்கள் எல்லாமே வந்தது. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் இந்த இதை தோழர் ரணகுமாரசிங்க சொல்வது என்னவென்றால் வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு பிறகு முள்ளிவாய்க்காலில் முடிந்த தோல்வி வரை அது முதலாவது இன்னிங்ஸ். அது முதலாவது தவணை என்றார், முதலாவது இன்னிங்ஸ். ரெண்டாவது இன்னிங்ஸு 6 விளையாடுவது என்பதை பற்றி அவர் சொல்லவில்லை. அந்த இன்னிங்ஸ் 6க்குரியது. அதை என்னென்று அந்த தோல்வியில் இருந்து மீள முடியாத ஒரு சமுதாயம் ரெண்டாவது இன்னிங்ஸை எவ்வாறு விளையாட முடியும் என்பது குறித்து அவர் தெளிவாக இதில் சொல்லவில்லை என்பது எனது கருத்து. වටුකෝටේ ප්‍රකාශනයේ සඳහන් වැදගත් කාරණයක් තමයි. ඒ කියන්නේ මෙතෙක් දෙමළ දේශපාලකයන්, දෙමළ නායකයන්, සිංහල නායකයන් සමග එකට වැඩ කරන්න සූදානම් සිටි බව ප්‍රකාශ කරන දෙයක නිෂ්ඨ වුණේ නැහැ. ඒතර එවැනි තත්ත්වයකට තමයි මේ වටුකෝටේ ප්‍රකාශනය ඉදිරිපත් කළේ. නමුත් වටුකෝටේ ප්‍රකාශනය ඉදිරිපත් කරාට පසුදින පාවා මේක කොහොමද අපි යථාර්ථයක් වඩපත් කරන්නේ, කොහොමද මේක සාර්ථක කරන්නේ කියන කාරණේ පිළිබඳව ඒ දෙමළ පක්ෂවලට ඇත්තටම යම් මාර්ගසිතියමක් රෝඩ් මැප් එකක් දුන්නේ නැහැ. අදහසක් පැහැදිලිව තිබුණේ නැහැ. නමුත් එක දෙයක් සිද්ධ වුණා. ශ්‍රී ලංකාවේ පාර්ලිමේන්තුවේ ආසන 18ක් දිනාගෙන ඒගොල්ල විරුද්ධ පක්ෂයේ බවට ස්ථාපනය වුණා. මෙතෙන්දි තමයි ජයවර්ධන කල්පනා කරන්නේ මේ තත්ත්වයට ඉඳිය යුතුයි. ඒ නිසා මේ ජාතිවාදය හරි මුල් කරගෙන ඒක තීව්‍ර කරගෙන මේ පිරිස මේ මතවාදයේ සම්පූර්ණයෙන් පරාජය කළ යුතුයි කියලා කටයුතු කරනවා. ඒ විතරක් නෙමෙයි ඊට පස්සේ ශ්‍රී ලංකාව මුහුණ දීපු යුද්ධය ඒ තම කුරිරු විදිහට ක්‍රියේච් යුද්ධයක්. ඒ යුද්ධයේදී සාමාන්‍ය ජනතාව, දෙමළ ජනතාව විශාල විශ්වාසයක් දක්වන දේපල අහිමි වුණා. අද ඊටමත් අසරණ තත්ත්වයකට පත්වලා ඉන්නේ. ඉතින් මෙවැනි තත්ත්වයක් යටතේ අපි හිතමු ක්‍රිකට් ක්‍රීඩාවේදී පළවෙනි ඉනිංස් වලදී නැත්නම් පරාජයටපත් වුණා නම් දෙවෙනි ඉනිංස් කොහොමද මේ ක්‍රීඩාවෙන් ජයග්‍රහණය කරන්නේ කියන කාරණේ පිළිබඳව දෙමළ පක්ෂවලට නිශ්චිත ගමන් මාර්ගයක් තිබුණේ නැහැ. එහෙම නැත්නම් මේ පරාජයෙන් කොහොමද අපි ජයග්‍රහණය සඳහා දෙමළ ජනතාව මෙහෙවන්නේ කියන කාරණේ පිළිබඳව කිසිදු පැහැදිලි අවබෝධයක් නැහැ. අන්න එවැනි තත්ත්වයකට තමයි රණත් සහෝදරයා මේ ඔහුගේ විචාර නැත්නම් ඔහුගේ ලිපිය සම්පාදනය කරලා තියෙන කියන කාරණයක් අපි තේරුම් ගත යුතු තිබෙනවා. தமிழ் தீவிரவாத இயக்கங்கள் நடத்திய ஆயுத போராட்டத்தை பொறுத்தவரை கூட அவர்கள் இந்தியாவிலே
இந்தியாவினோட உதவியை பெற்றார்கள், அங்கே பயிற்சி பெற்றார்கள். ஆனால் இந்தியா கூட அந்த பயிற்சிகளை கொடுக்கும் பொழுது, ஆயுதங்களை கொடுக்கும் பொழுது, அவர்களுக்கு அங்கே தஞ்சமடைத்து பயிற்சிகளை கொடுக்கும் பொழுது வெளிப்படையாக சொன்னது இலங்கை பிரிவினைக்கு ஒரு பொழுதும் ஆதரவில்லை. ஆனால் அவ்வாறு இந்தியா சொன்ன பொழுதிலும் கூட, பிராந்திய வல்லரசு சொன்ன பொழுதிலும் கூட நமது தமிழ் இயக்கங்கள் அந்த ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தன ஈழத்தை காண முடியும் என்ற நம்பிக்கை. அது அவர்களுக்கு இந்த பிரச்சனையை பற்றிய தெளிவு இருக்கவில்லை. பங்களாதேஷை இந்த இந்திரா காந்தி பிரித்து கொடுத்த பொழுது, பாகிஸ்தானிலிருந்து பிரித்து கொடுத்த பொழுது அதுவே அவர்களுடைய கற்பனையிலே எப்பொழுதுமே சிறகடித்த ஒரு நம்பிக்கையாக இருந்தது. அதன் காரணமாக அவர்கள் இந்தியா இலங்கையையும் பிரித்து கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் தான் அந்த கோரிக்கை, தனிநாட்டு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இளைஞர்கள் போராடினார்கள். ஆனால் இளைஞர்களுக்கு தெளிவாக தமிழ் அரசியல்வாதிகள் தலைவர்களுக்கும் தீவிரவாத போராட்ட தலைவர்களுக்கும் இந்தியா வெளிப்படையாகவே சொன்னது இலங்கை பிரிவினைக்கு ஒருபோதும் இந்தியா இடமளிக்கப் போவதில்லை என்று. அவ்வாறு இருந்தும் அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்ததனால் இன்று தமிழ் மக்கள் இன்று எதையுமே செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கிறார்கள். විශේෂයෙන්ම අපි තේරුම් ගත යුතු කාරණයක් තමයි දැඩි මතවාදී තත්ත්වයන් මේ වඩුකොටේ සම්මේලනයෙන් පස්සේ අපේ වෙන සමාජය තුළ ගොඩනැගුණු වර්ධනය වුණු ඒ විතරක් නෙමෙයි අපේ රටේ අභ්‍යන්තර ප්‍රශ්නයකදී ඉන්දියාව මැදිහත් වීමක් කළා. මැදිහත් වීම කියන්නේ ඒ සාධනට ක්‍රියාකාරීත්වයට උදව් කළා, ආයුධ දුන්නා, ඒ තරුණයින්ට පුහුණුවක් ලබා දුන්නා. ඒ මේ කාරණා තුන ඉෂ්ට කරාට ඉන්දියානු රජය ඒ කියන්නේ කලාපීය බලවතා හැටියට කිසි අවස්ථාවකදී ප්‍රකාශ කරේ නැහැ ශ්‍රී ලංකාව බෙදීමක් ඇති කරන්න ඒගොල්ලෝ කටයුතු කරනවා, ඒක කරන්න කියලා කිව්වෙත් නෑ. ඒක බෙදන්න පුළුවන් කියන මතෙත් ඒගොල්ලෝ දරුවේ නැහැ. නමුත් එසේ තිබියදී ඉවකට තරුණයින් තුළ තිබිච්ච සටන් පාඩයක් තමයි මොකද ඉන්දිරා ගාන්ධි මැතිණිය ඒ යුගයේදී අපි දන්නවා නැගෙනහිර සහ පාකිස්තානයේ තිබිච්ච ඒ ප්‍රදේශයේ දෙන්කිරීම සඳහා බංග්ලාදේශ හැටියට ප්‍රකාශිතවත් කිරීම සඳහා ඉන්දියාව සම්පූර්ණයෙන් සහයෝගය දුන්නා. ඒතර ඒ තත්ත්වය යාන්ත්‍රිකව පිළිඅරගෙන මෙහි ඉන්න දෙමළ තරුණයින් කිව්වා උදා බංග්ලාදේශ අද යාල් දේශ කියලා ඒ වගේ සටන් පාඩ පවා ඒගොල්ලෝ ඉදිරිපත් කරලා මේගොල්ලන්ගේ ක්‍රියාකාරීත්වය ඉස්සරහට ගෙනිච්ච යුද්ධකලා යුද්ධයෙන් සායනයේ විනාශය ගැන අපි දන්නවා. අද ඇත්තටම දෙමළ ජනතාව ඉතාමත්ම අර්බුදකාරී තත්ත්වයක ඉන්නේ. කිසි දෙයක් කරන්න බැරි ඉරණින් තමයි ඉන්නේ කියන කාරණාවත් අපි තේරුම් ගන්න ඕනේ. இதுவரையில் நான் சொன்னது கடந்த காலத்தை பற்றியது. இப்பொழுது இப்பொழுது போரின் முடிவுக்கு பின்னர் மிகவும் பலவீனமான நிலைமையிலே இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயம், அதனுடைய அரசியல் தலைவர் கட்சிகளும் கூட என்ன மாதிரியான வழிமுறையை பின்பற்ற என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே இலங்கையிலே இருக்கக்கூடிய தென்னிலங்கை அரசியல் சமுதாயம், குறிப்பாக அரசாங்கம், இலங்கையிலே ஒரு இனப்பிரச்சனை இருப்பதற்கான ஒரு அடையாளமே இல்லாதது போன்ற ஒரு அணுகுமுறைகளையே தொடர்ச்சியாக கடைபிடித்து கொண்டு வருகிறது. இத்தகைய நிலைமையிலே இடதுசாரி இயக்கங்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே எத்தகைய கருத்தை கொண்டு போக வேண்டும் என்றது எனது கருத்து என்னவென்றால், இருக்கக்கூடிய இலங்கையிலே ஒருபொழுதுமே உள்நாட்டிலே தீர்வு காணப்படவில்லை. பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி செல்வா ஒப்பந்தம், மாவட்ட சபைகள், இந்தோலங்கா அக்கவுண்ட் கூட, இலங்கை இந்திய சமாதான உடன்படிக்கை பிறகு வந்த இந்தியாவினுடைய நெருக்குதலினோடாக வந்த மாகாண சபைகளை கூட 38 வருடங்களாக நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கிற சூழ்நிலையிலேயே அடுத்தது என்ன? இந்த மாகாண சபைகளையும் காப்பாற்றாமல் எங்களால் இலங்கை அரசியல் சமுதாயத்தினால் இனப்பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி முன்னோக்கி நகரக்கூடிய எந்த வாய்ப்பும் இல்லை. இதை காப்பாற்றாமல் எதையுமே செய்ய முடியாது என்பது எனது உறுதியான நம்பிக்கை. යුද්ධයෙන් පස්සේ කියන්නේ පශ්චාත් යුද තත්ත්වයේදී බලනකොට මම පෙර සඳහන් කළා වගේම දෙමළ ජනතාව ඉතාම දුර්වල
ඉස්සරහම තාත්තේ තමයි අද තාත්තේලා දෙන්නේ. ඒතර මෙන්න තාත්තයන් යටතේ කොහොමද අපි ඉස්සරහට යම් පියවරක් තබලා ඉදිරියට යන්නේ කියන කාරණේ තමයි වැදගත්. ඒ වගේම දකුණේ ජීවත් වෙන සිංහල ජනතාවගේ සහයෝගය නැතුව මේක සම්පූර්ණයෙන් විසඳන්න බැහැ. ඒක තේරුම් ගත යුතු කාරණයක්. දැන් නිසා මොන විදිහේ ප්‍රවේශයකටද දෙමළ ජනතාව යොමු වී යුත්තේ කියන කාරණේ පිළිබඳව ඉතාමත්ම අසීරු තත්ත්වයක තමයි අපි ඉන්නේ. ඒ විතරක් නෙවෙයි ලංකාවේ වාමාංශික ව්‍යාපාරවල පවා මේ පිළිබඳව අද තත්ත්වය ගත්තාම ඉතාමත්ම ව්‍යාපෘත තත්ත්වයක තමයි පවතින්නේ. දැන් පැත්තකින් රට අභ්‍යන්තර වශයෙන් අවුරුදු 100කට ආසන්න කාලයක් තිස්සේ එක ගිවිසුම් නැති වුණා. අපි ඉතාමත් සුප්‍රසිද්ධ ගිවිසුම් හිටියට උත්තේම දාගී චේල්වා ගිවිසුම, බණ්ඩා චේල්වා ගිවිසුම, 13 වෙනි ව්‍යවස්ථා සංශෝධනය. ඒ ව්‍යවස්ථා සංශෝධනයෙන් අපි දකින පළාත් සභා කියන මේ ව්‍යුහය අපේ ඉදිරියේ තියෙනවා. ඒකෝ දැන් මේ තියෙන තත්ත්වයන් අපට සිද්ධ වෙනවා පළාත් සභා වලින් ආරම්භ කරන්න. පළාත් සභාවේ සියලුම ප්‍රශ්න විසඳුම් ලබා දෙන කියන එක නෙමෙයි මා කියන්නේ. පළාත් සභා ක්‍රියාත්මක කිරීම තුළින් අපි ආරම්භ කළ යුතුයි කියන ස්ථාවරය තමයි මම පෞද්ගලිකව මගේ අත්දැකීම ප්‍රකාශ කරන්නේ. இன்று சகல தமிழ் கட்சிகளுமே, அதாவது தனிநாடு கேட்டு ஆயுதம் ஏந்தி போராடி ஒரு உள்நாட்டு போரை கடந்து வந்த சமூகத்தை பிரதித்துவப்படுத்துகிற சகல கட்சிகளுமே சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றன. சமஷ்டி தான் தீர்வு. அவற்றில் சில கட்சிகள் மாகாண சபையை ஒரு முதற்படியாக பயன்படுத்தி கொண்டு அதிலிருந்து நீண்டகால தீர்வை நோக்கி, அதாவது சமஷ்டி நீண்டகால தீர்வை நோக்கி செல்வது பற்றி பேசுகின்ற போதிலும் ஒரு சில கட்சிகள் அது மாகாண சபையிலே ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட அதை எடுக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு சென்று தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுடன் கதைத்து மோடி அரசாங்கத்துக்கு நெருக்குதலை கொடுத்து, மோடி அரசாங்கத்தின் மூலமாக கொழும்பு அரசாங்கத்துக்கு நெருக்குதலை கொடுத்து சமஷ்டி தீர்வு காண வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவிலேயே முறையான சமஷ்டி இல்லை, ஒழுங்கான சமஷ்டி இல்லை. அங்கே மாநிலங்கள் இன்றும் கூட பல தமிழ்நாடு உட்பட மாநிலங்கள் தங்களுக்கு கூடுதல் அதிகாரங்கள் வேண்டும் என்று கேட்கின்றன. இருக்கிற அதிகாரங்களையும் மத்திய அரசாங்கம் பறிக்கிறது என்று குற்றஞ்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. கடந்த தேர்தலிலே கூட அந்த பிரச்சனைகள் வந்தன. இந்தியா தனது மாநிலங்களுக்கு கொடுக்காத அதிகாரங்களை விடவும் கூடுதலான ஒரு அதிகாரங்களை கொண்டு ஒரு சமஷ்டி கட்டமைப்பை வடக்கு கிழக்கிலே தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொழும்பு அரசாங்கத்தை நிர்பந்திக்கும் என்று அவர்கள் ஒரு 10ஆம் பசிலித்தனமாக நம்பிக்கொண்டு சில அணுகுமுறைகளை கடைபிடிப்பது இது ஒரு கேலிக்குரிய விடயமாகும். මේ දෙමළ පක්ෂවල වර්තමාන ක්‍රියාකාරීත්වය ගත්තාම දැන් ඒගොල්ල වෙනම රටක් කියන ඒ සටන් පාඨයේ ක්‍රියාකාරීත්වය දැන් తాවකාලිකව එහෙම ඒගොල්ල ප්‍රසිද්ධිය ප්‍රකාශ කරන්නේ නැහැ. දැන් මේ වෙනකොට ඒගොල්ල ප්‍රකාශ කරන්නේ සංඝීය ආණ්ඩු ක්‍රමයක්. එහෙම නැත්නම් ෆෙඩරල් ආණ්ඩු ක්‍රමයක් ක්‍රියාත්මක කරන්න ඕනේ කියන අදහස තමයි ඉදිරිපත් කරන්නේ. ඒ ඉදිරිපත් කිරීමේදී ඒගොල්ලෝ බලාපොරොත්තු වෙනවා ඉන්දියානු මධ්‍යම ආණ්ඩුව මේ ප්‍රශ්නයට මැදිහත් වෙලා ශ්‍රී ලංකාවේ සංධීය ආණ්ඩු ක්‍රමයක්, ෆෙඩරල් ආණ්ඩු ක්‍රමයක් ගොඩනැගිය යුතුයි කියන ස්ථාවරයෙන් දැන් තමයි කටයුතු කරන්නේ. දැන් අපි දන්නවා මේ දෙමළ පක්ෂ ගත්තාම දෙමළ පක්ෂවල ඒ ක්‍රියාකාරීත්වය අපි අපිට නිරීක්ෂණය කරන්න පුළුවන්. සමහර දෙමළ පක්ෂවල අදහස් වෙන්නේ මේ පළාත් සභාව කියන මේ ව්‍යුහය පදනම් කරගෙන දීර්ඝකාලීනව සංඝීය ආණ්ඩු ක්‍රමයක් කරලා අපි යොමු වෙමු කියන මතය සමහර දෙමළ පක්ෂ කීපයක් ඉදිරිපත් කරනවා. ඒ වගේම අනෙකුත් දෙමළ පක්ෂ ඉදිරිපත් කරන්නේ ඇත්තටම අපට සංඝීය ආණ්ඩු ක්‍රමයක් තමයි අවශ්‍ය වෙන්නේ. පළාත් සභාව ගැන අපි සලකන්නේ නැහැ. නමුත් එක කාරණයක් සඳහන් කරනවා ඉන්දියානු මධ්‍යම ආණ්ඩුව මේ ගැන මැදිහත් වෙලා විශේෂයෙන්ම මෝඩි මැදිහත් වෙලා තමිල්නාඩු ප්‍රාන්ත රාජ්‍ය යම් මැදිහත් වීමක් කරලා මේ දෙමළ ජනතාවට සංඝීය ආණ්ඩු ක්‍රමයක් ලබා දී යුතුයි කියන මේ ස්ථාවරය තමයි ඒ ඇයි.
ඉතින් අනිත් පැත්තෙන් ගත්තාම අපි දන්නවා ඉන්දියාව ගත්තාම ඉන්දියාවේ ප්‍රාන්තීය ආණ්ඩු වල තත්ත්වයන් ඉතිහාසයේ ක්‍රියාකාරීත්වය දැක්කම ඉන්දියාවේ ක්‍රියාත්මක වන බොහෝ ප්‍රාන්තීය ආණ්ඩු දැනටම කාලාන්තරයේ සිදුවත් කරන කාරණා තමයි ඒගොල්ලන්ට ප්‍රාන්තීය ආණ්ඩු හැටියට නිසි බලතල ලැබෙන්නේ නැහැ. ඒ නිසි බලතල ලබා දී යුතුයි කියන ඒ ස්ථාවරයෙන් ඒගොල්ල උද්ඝෝෂණය කරනවා, ඉල්ලීම් ඉදිරිපත් කරනවා. කියන කාරණයක් අපි මෙහිදී තීරුම් ගත යුතු තිබෙනවා. உலகம் பூராகவும் நாங்கள் வரலாற்றிலே பார்த்திருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட இனங்களுடைய நெருக்கமான நேச சக்திகள் என்றால் இடதுசாரி சக்திகள் தான், கம்யூனிஸ்டுகள் இடதுசாரி சக்திகள் தான். ஆனால் இலங்கையிலே துரதிர்ஷ்டவசமாக இனவாதம் மேலோங்கியதன் காரணமாக போர்க்காலத்தில் அதுக்கு முதல் கூட இனவாதம் மேலோங்கியதன் காரணமாக தமிழ் மக்களுடைய ஒடுக்கப்பட்ட பாகுபாட்டுக்கு உட்படுத்தப்படுகிற சிறுபான்மை சமூகங்களினுடைய நேச சக்திகளாக செயற்பட முடியாத தென்னிலங்கையிலே இடதுசாரி சக்திகளால் செயற்பட முடியாத ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைமை ஏற்பட்டது. அத்தகைய பலவீனமான நிலைக்கு இனவாதத்தை தவிர வேறு எதையும் காரணம் என்று சொல்ல முடியாது. அந்த இடதுசாரி சக்திகள் கூட அதில் பெரிய இடதுசாரி பாரம்பரிய இடதுசாரி கட்சிகள் முற்று முழுதாக இனப்பிரச்சனையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய நிலைப்பாட்டு எடுக்கிற அளவுக்கு வந்தது ஒரு துரதிர்ஷ்டவசமானது. ஆனால் விக்ரம்பா கருணாரட்ன, வாசுதேவ நாணயக்கார போன்ற பல சிறுதங்க ஜெயசூரிய போன்ற பல வேறு வேறு இடதுசாரி கட்சிகள் எல்லாருமே அவற்றில் பல கட்சிகள் சுயநிர்ணய உரிமையை தமிழ் மக்களுடைய சுயநிர்ணயை ஏற்றுக்கொண்டு கூட செயற்பட்டவை. ஆனால் அவர்களால் எதையுமே போர்க்காலத்திலே செய்ய முடியவில்லை. ஏனென்றால் இனவாதமும் இராணுவவாதமும் மேலோங்கி நின்றது. நாங்கள் ஒரு பௌத்த பிக்குமார் கூட படையினரை ஆசீர்வதித்து கொலை பண்ணுறதுக்கு, மக்களை சுடுவதற்கு அனுப்பிய ஒரு துரதிர்ஷ்டவசமான காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்தோம். இன்று என்ன செய்ய வேண்டும் என்று நான் அடுத்து சொல்ல இருக்கிறேன். அதுக்கு අපි තේරුම් ගත යුතු කාරණයක් තමයි අපේ රටේ දෙමළ ජනතාව ඇත්තටම දැඩි පීඩනයට මර්ධනයට ලක් වුණා. ඉතිහාසයේ වශයෙන් අපි දන්න යුද්ධය නිසා වෙනවා, යුද්ධයට පෙර ආත්ම වෙනවා. ඒතර මේ සෑම අවස්ථාවකදීම ලංකාවේ යම් අනුපාතයක් තියෙන ඇති වාමාංශික ව්‍යාපාරය තමයි දෙමළ ජනතාව වෙනුවෙන් යම් කිසි හඬක් නැගුවේ. කියන්නේ විවිධ මට්ටම් වලින් ඒ හඬ තියෙන කෙසේ වෙතත් ඒ හඬ අපි දැක්කා. වික්‍රමබාහු පාරුණා සමය වඩා නිවැරදිව ක්‍රියාත්මක වුණා. වාසු සමය යම්තා ඉතිහාසයේ යම්තා දුරකට එන ක්‍රියාත්මක වුණා. තවත් සහෝදරු ගණනාව ක්‍රියාත්මක වුණා. නමුත් මේ යුද්ධයට මූල දුන්නට පස්සේ ශ්‍රී ලංකාවේ ඇත්තටම වමේ ව්‍යාපාරය සම්පූර්ණයෙන් දුර්වල වුණා. ඒකට හේතුව ඒ ජාතිවාදී බලවේග යුද්ධමය විසඳුමක් තමයි මේ ප්‍රශ්නෙට තියෙන්නේ කියන කාරණේ තමයි ඉස්සරහට එන්නේ. ඒකට යුද්ධවාදී තමයි ප්‍රමුඛ තත්ත්වයක් ගත්තේ. ඉතින් මේ පසුබිම පිළිබඳව අපට යම් අවබෝධයක් තියෙන්න ඕනේ. ඒක කොහොමද අපි මේකට මුහුණ දෙන්නේ කියන කාරණේ බලන්න ඕනේ. ඒ වගේම අද වාමාංශික ව්‍යාපාරයේ මේ ප්‍රශ්නෙට කොහොමද මෙදියත් වෙන්නේ, කොහොමද ක්‍රියාත්මක වෙන්නේ කියන කාරණේ ගැන සලකා බලන්නට වෙනවා. சிங்கள மக்கள் மத்தியிலே இன்று இடதுசாரி சக்திகள் தமிழர் பிரச்சனை தொடர்பிலே உடனடியாக செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை. மற்ற எதிர்க்கட்சிகள், அதாவது சஜித் பிரேமதாசா மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாரும் மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் கேட்பது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு உள்ளூராட்சி தேர்தலில் நடைபெற்ற பின்னடைவை விட மேலும் ஒரு பின்னடைவு வருவதை காண்பதற்காக அவர்கள் கேட்கிறார்களே தவிர மாகாண சபைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் அல்லது மாகாண சபைகள் மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளிடம் நிர்வாகம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஜனநாயக அடிப்படையில் அந்த கோரிக்கை அல்ல. அவர்கள் அனுரா தலைமையிலான அரசாங்கம் பெரிய தேர்தல் பின்னடைவை காண வேண்டும் என்பதை கண்டு கணிப்பதற்காகத்தான் மாகாண சபை தேர்தலை கேட்கிறார்கள். அதை விடுத்து இடதுசாரி சக்திகள் தமிழ் கட்சிகளுடையும் இணைத்துக் கொண்டு மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஒரு மக்கள் இயக்கத்தை மெல்ல மெல்ல கட்டியெழுப்ப வேண்டியது இன்றைய காலகட்டத்தின் தேவை என்று நான் நினைக்கிறேன். විශේෂයෙන්ම මගේ අත්දැකීම් සහ දැනුම අනුව මට ප්‍රකාශ කරන්න දෙන්නේ
සිංහල බහුතරය මේ මොහොතේදී වහාම මේ ප්‍රශ්නය වෙන ජනතාවගේ ප්‍රශ්නයට විසඳුම් ලබා දිය යුතුයි කියන ඒ ස්ථාවරයට නැහැ. නම් ඒ වගේම මේ පළාත් සභාව පිළිබඳව ඒගොල්ලෝ සියලු දෙනාම සාධනීය ධනාත්මක පැත්තක් නැහැ. දැන් සජිත් ප්‍රේමදාස ඇතුළු අනිකුත් ඔය ඉන්න දක්ෂිණාංශික කණ්ඩායම් පළාත් සභා මැතිවරණේ වහතියව කියලා ඒගොල්ලෝ සටන් පාඩයක් ඉදිරිපත් කරන්නේ සැබෑ ලෙසම පළාත් සභාව තුළින් බලය බෙදා හැරිය යුතුයි කියන ස්ථාවරය නිසා නෙවෙයි. ඒගොල්ලෝ වැඩියෙන් මේ ගැන උනන්දු දක්වන්නේ අනුර කුමාරගේ ආණ්ඩුව මැතිවරණයකින් ඒගොල්ලෝ දුර්වල වුණා, දුර්වල තත්යකටපත් වුණා කියන කාරණය ජාතිකවත් ජාත්‍යන්තරවත් හේතු ගැනීමේ පරමාර්ථය ඇතිව තමයි ඒගොල්ලෝ මේ 13 වෙනි ආණ්ඩුව ව්‍යවස්ථාව නැත්නම් පළාත් සභාව ක්‍රියාත්මක කරන්න ඕනේ කියලා කියන්නේ ව්‍යාජ වුමනාවක් දාලා ඒගොල්ලෝ ක්‍රියාත්මක වෙනවා. නමුත් සැබෑ තත්ත්වය අපි තේරුම් ගන්න ඕනේ. සිංහල දෙමළ කියන සියලුම ජනතා මුස්ලිම් වෙනතුව මේ බලය බෙදා හැරීම තුළින් තමයි ආරම්භක මේ කේන්ද්‍රීය ප්‍රශ්නය හැටියට මේක ඉස්සරහට කොට ගෙනියන්න වෙන්නේ. ඒකට අපි සිංහල දෙමළ මුස්ලිම් කියන සියලුම ජනකණ්ඩායම් මේ ජනතා ව්‍යාපාර බලකිරීමක් කරන වෙනවා මේ ආණ්ඩුවට වහාම පළාත් සභාවේ තියෙනවා. ඒ මැතිවරණයේ අනතුරු තමයි ඊළඟ පියවර කරා අපිට මුල් වෙන පුළුවන් කියන එක තමයි මේ අදහස. இன்று தமிழ் கட்சிகள் கூறுகின்ற சமஷ்டி ஒன்று எதிர்காலத்தில் வருவதாக இருந்தால் கூட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தான் அவற்றுக்கான அதிகார பரவலாக்கல் அலகாக இருக்க முடியும். அந்த அலகுகளை பாதுகாப்பதற்காவது மாகாண சபைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்பது எனது உறுதியான கருத்து. இன்று 2026ஆம் ஆண்டு 100 வருடங்களுக்கு முன்னர் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா சமஷ்டி தீர்வு தான். அது இனப்பிரச்சனைக்கு அல்ல. இந்த இலங்கையினுடைய ஆட்சி நிர்வாகத்துக்கே சமஷ்டி முறை தான் தீர்வு என்று சொல்லிக்கொண்டு ஒரு கோரிக்கையை வைத்த காலகட்டம் 100 வருடங்களுக்கு பிறகு அன்று பண்டாரநாயக்கா யாழ்ப்பாணம் சென்று தமிழ் அரசியல் சக்திகளுடைய ஆதரவை கேட்டபொழுது அவர்கள் அவரை எள்ளி நகையாடி கலைத்தார்கள். இன்று அந்த தமிழ் சமூகம்தான் இன்று சமஷ்டி கோரிக்கையை தவிர வேறு வழி இல்லை என்கிறது. செல்வநாயகம் கூட பண்டாரநாயக்கா முன்வைத்த கோரிக்கைக்கு பிறகு வெள்ளைக்காரர்கள் வெளியே பிரிட்டிஷ் ஆட்சி காலனித்துவவாதிகள் வெளியேறின பிறகுதான் அதை முன்வைத்தார். இன்று நாங்கள் 100 வருடங்களுக்கு பிறகு தமிழ் அரசியல் சமுதாயம் இடையிலே தனிநாட்டுக்காக போராடி பிறகு சமஷ்டியை கோருகின்ற ஒரு சூழ்நிலையிலே சமஷ்டியை சிங்கள மக்களிடம் கொண்டு சென்று உடனடியாக யாருமே ஆதரவு தேட முடியாது. ரணத் குமார் சிங்க போன்ற தோழர்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை இன்னும் உறுதியாக ஆதரிக்கின்றார்கள். அது தமிழ் மக்களுடைய சுய உரிமையின் மீதான அவர்கள் பற்றுறுதி. அதை நான் உண்மையாக வரவேற்கிறேன். அவர் இன்னும் உறுதியாக அந்த நிலைப்பாட்டில் இருப்பது நாங்கள் விக்ரமபா கருணாரத்னவுக்கு செலுத்துகின்ற ஒரு பொருத்தமான மரியாதை ஆகும். ஆனால் இன்று நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இங்குள்ள சிறிய இடதுசாரி கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சியோ சமசமாஜ கட்சியோ அவர்கள் ராஜபக்சவுடன் சேர்ந்து அமைச்சர் பதவிகளை பெற்ற அளவுக்கு அது ஒரு மோசமான இனவாத அரசாங்கத்தின் கீழே அமைச்சர் பதவிகளை பெறுவதற்கு வாசுதேவன் அநேகரா போன்றவர்கள் கூட எந்த அசௌகரியத்தையும் காணாத ஒரு அரசியல் காலகட்டத்தை கடந்து வந்தவர்களான இன்று இருக்கக்கூடிய இடதுசாரி குழுக்கள் ரணத் வீரசிங் குமாரசிங்க போன்றவர்கள் சிறுதுங்க ஜெயசூர போன்றவர்கள் வேறும் சில சக்திகள் இருக்கின்றன. இளம் ஆக்கள் கூட அவர்கள் மார்க்சிய இயக்கங்கள் என்று இல்லாவிட்டாலும் கூட ஜனநாயக அடிப்படையிலே போராட்டங்களை முன்னெடுக்கின்ற சில சிவில் சமூக அமைப்புகள் கூட இருக்கின்றன. அவற்றுடன் சேர்ந்து சிங்கள மக்கள் மத்தியிலே சிறிய இயக்கங்களாக கட்டியெழுப்ப வேணும். தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே அதிகார பரவலாக்கலை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு மாகாண சபைகள் தான் தற்போது இருக்கக்கூடிய வழி. அரசியலமைப்பில் கூட அது இருக்கிறது என்றும் பொழுது சிங்கள மக்கள் மத்தியில் அதுக்கு எதிராக பெரிய பிரசாரத்தை இனவாதிகளினால் கொண்டு செல்ல முடியாது. அவ்வாறு இருந்த பொழுதும் கூட பயன்மொண்ட இன்று வரை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. மாகாண சபை தேர்தல்களை ஒத்தி போடுவதிலே இந்த அரசாங்கம் கூட கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் அவர்களுக்கு உடனடியாக நடைமுறை சாத்தியமான முறையிலே நெருக்குதலை கொடுக்கக்கூடியது மாகாண சபைகளை நடத்துவதற்கான ஒரு போராட்டமாக அதிகார பரவலாக்கலை நோக்கிய ஒரு போராட்டமாக அதை முன்னெடுத்து அடுத்த கட்டங்களுக்கு தான் இடதுசாரி இயக்கங்கள் தங்களுடைய வேலை திட்டங்களை சிறுபான்மை சமூகத்துடன் சேர்ந்து முன்னெடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகும் என்பது எனது நம்பிக்கை. வணக்கம். දැන් විශේෂයෙන්ම අපි තේරුම් ගත යුතු ඊළඟ කාරණේ තමයි
දැන් අපි පළාත් සභාවලින් ආරම්භ කරලා ඒ ක්‍රියාකාරීත්වය ඉස්සරහට ගෙනිච්චොත් දැන් දෙමළ පක්ෂ විසින් යෝජනා කරනු ලබන ඒ ෆෙඩරල් ක්‍රමය නැත්නම් සංඝීය ආණ්ඩු ක්‍රමය ක්‍රියාත්මක කරන්න යම් බලපෑමක් ඇති කරන්න පුළුවන් වෙයි. විශේෂයෙන්ම උතුරු නැගෙනහිර පළාත්වල යම් කිසි යුනිට් එකක් හැටියට සංඝීය ආණ්ඩු ක්‍රමය මුළු ලංකාවේම ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් කියන ඒ සටන් පාඩේ වෙනකොට සමාජවලට පළාත් සභාවලින් පස්සේ උතුරු නැගෙනහිර පළාත්වලවත් සංඝීය ආණ්ඩු ක්‍රමය ක්‍රියාත්මක කරන්න කියන ඊළඟ පියවර හැටියට අපට යම් බලපෑමක් කරන්න පුළුවන්. ඒ නිසා අපේ මූලික අවශ්‍යතාවය හැටියට පවතින මේ මොහොතේදී පළාත් සභා මැතිවරණය පවත්වනු කියලා බලපෑමක් කිරීම. ඒ වගේම අපි තේරුම් ගත යුතු කාරණා තමයි දැන් අපි දන්නවා අපේ ඉතිහාසයේ 2026 බණ්ඩාරනායක වුණේ කිව්වා සංඝීය ආණ්ඩු ක්‍රමයක් තමයි මේ ලංකාවට ගැලපෙන්නේ කියලා කිව්වා. අද 2026 වෙනකොට අවුරුදු 100ක් වෙලා තියෙනවා. එතකොට දැන් තියෙන තත්ත්වයන් එකවරම සංඝීය ආණ්ඩු ක්‍රමයක් පිළිලා සටන් පාඩේ ඉවත් කරලා සංවිධානය කරලා කියන්නේ ක්‍රියාකාරීත්වයක් තුළ සිංහල ජනතාව අපට ඇත්තටම දිනා ගැනීම පිළිබඳව සාක ගැටලුවක් තියෙනවා. දැන් උදාහරණයකට එස්.ටී.වී. චිල්නායක මහත්තයා පවා දැන් පසු කාලීනව එස්.ඩබ්ලිව්.ආර්. බණ්ඩාරනායක සමග සම්මුතියක් ඇති කරගන්න ක්‍රියාත්මක වෙන්න උනත් පෙළවෙන්නේ මේ පසුබිම යටතේ කියන කාරණයක් අපි තේරුම් ගන්න ඕනේ. මේ පසුබිම මෙසේ තිබියදී රණත් වැනි සහෝදරවරු වික්‍රමබාහු වර්ණාවක සහෝදරයාට කළ යුතු ගෞරවයක් හැටියට අනාසමතුමාන් පක්ෂයේ කළ යුතු ගෞරවයක් හැටියට මේ පුදුකින්ච සම්පාදනය කරන මේ කර්මකාරණ සිංහල සමාජයේ වෙන යොමු කිරීම ගැන සහෝදරයාට සුතුමගේ ඒ වගේම අපි අද වාමාංශික ව්‍යාපාරය ගත්තොත් එන්න වාමාංශික ව්‍යාපාරයේ කියන්නේ අවංක පිරිස් බොහෝ ටික දෙනයි ඉන්නේ. පොඩි කණ්ඩායම් ඉන්නේ. දැන් අපි දන්නවා ලංකා සංස්කෘතික පක්ෂය, කොමියුනිස්ට් පක්ෂය, පසුකාලීන වාසුදේව නායක සහෝදරයා පවා යම් යම් අමාත්‍ය නැත්නම් රාජ්‍ය බලයේ සඳහා ක්‍රියා කර මේ කුඩා කණ්ඩායම් විගින්තිය තමයි ස්ථාවරයේ දිගටම පවතිනවා. එතකොට ප්‍රජාතන්ත්‍රවාදී ආකාරයකින් ක්‍රියාත්මක කරන මේ කණ්ඩායම් හැටියට අපට දැනට තියෙන අවකාශය වන්නේ පළාත් සභා ක්‍රියාත්මක කරන පළාත් සභා මැතිවරණයක් කරන්නේ. ඒ පළාත් සභාවේ තියෙන බලතල විදහා ගන්න. ඒ වගේම ඉන්න අනතුරු සංඛ්‍යාන පිළිබඳව අපි සාකච්ඡාවට දෙමින් සුදුසු කියන එක තමයි මගේ අදහස.